வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதிரும் புதிருமாக ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதமோ ராஜேஸ்வரி மாற போகிறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதத்துக்கு விஜயை பிடிக்கும். விஜய் எங்கே என்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜேஸ்வரி கூட கை கோத்துன்னு நம்ம ரஞ்சிதம் மல்லியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம விஜய்க்கே சொத்து இல்லாமல் விஜய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே போடுறத நம்ம ரஞ்சிதம் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது உண்மையாக காதல் பண்ணுறாங்க, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ரஞ்சிதம் உண்மையாக காதல் பண்ணுறாங்க, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க மனசார சொல்கிறாங்க ஒரு பக்கம், நான் எப்படி ஏற்றுப்பேன்? என்னோட உயிருக்கு உயிரான விஜயை நீங்கள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புங்க, அதை நான் ஏற்றுக்கணுமா? முடியவே முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்காங்க நம்ம ரஞ்சிதம். அது மட்டும் இல்லாமல் இதை டேரெக்டாக ராஜேஸ்வரி கிட்ட சொன்னால் வேறு எதனா பிளான் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம விஜய் மாமா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. நாம் எப்படியாவது விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சா, இந்த ராஜேஸ்வரி என்னடானா புதுசாக மொத்த சொத்தையும் எடுத்துக்கின்னு நம்ம விஜய் மாமாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணுறாங்களா? இவங்களோட ஆட்டம் எல்லாமே ஒரு பக்கம் சரியான ஆட்டமாக இருக்குது. இவங்க ஆட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான், மல்லி, விஜய், இவங்க 3 பேரும் தான். இதை எப்படியாவது நான் முறியடிக்கணும். இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இருந்து என்னையும் அக்காவும் பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சதி திட்டம் தீட்டிருக்கியா? இந்த மாதிரி எல்லாம் நீ சொன்னால் நான் நம்பிடுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி கேட்குறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் அக்காவை பற்றி நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுமாம்மா. அதனால தான் உங்களுக்கு ஆதாரமாக நானே நிரூபிக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். நான் போயிட்டு ராஜேஸ்வரி அம்மா கிட்டே பேசுகிறேன், அந்த சமயத்தில் அவங்களே எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போயிட்டு நம்ம ரஞ்சிதமும் பேச ராஜேஸ்வரின்னு எல்லாத்தையும் சொல்கிறான். இதோ பாருடி, எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத, நான் தான் இந்த வீட்டோட அரசி. அப்படியே சும்மா அந்த கம்பெனி எல்லாமே என் பேருக்கு மாறிச்சேன்னா நான் தான் இளவரசி. அதுக்கப்புறம் இந்த சொத்து மொத்தம் எனக்கு, அதில் நான் எப்படியாவது உனக்கு மாதம் ஒரு சேலரி, அதாவது 1 லட்சம் அப்படி நான் போட்டு விட்டுறேன். நீயும் உன் பாட்டுக்கு செட்டில்மெண்ட்டோட சந்தோஷமாக இரு. மாதம் கம்பெனிலேருந்து 1 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீ உன் பாட்டுக்கும் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க. இதை பார்த்தோம் விஜய்க்கு சமக்கம் வந்துடுது. என்னடா தான் அக்காவா அம்மாவா நினச்சி இவ்வளோ நாள் இருந்தோம்லையே, அப்படிப்பட்ட தான் அம்மாவே நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்களே, இது கொஞ்சம் கூட நியாயமா? இந்த மாதிரி மனித பிரிவில் யாருன்னா இருப்பாங்களா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் நேசம் இந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ஏன் இந்த மாதிரி நம்மளை துச்சமாக நினச்சிட்டாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய். ஒன்றும் பண்ண முடியாது விஜய், நடக்கிறது தான் நடக்கும். நம்ம ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் நீ வாழ்க்கையிலே வேணாம், தம்பின்ற ஒருத்தனையும் எனக்கு வேணாம், எனக்கு சொத்து தான் முக்கியம், சொத்து இருந்தால் போதும், நான் அப்படியே சும்மா உலகத்தவே ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறாத ஒரு கணிப்பு வச்சுன்னு இருக்காங்க. சொத்து என்ன தான் வச்சுருந்தாலும் 4 பேர் வந்து பொட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போயிடுமா, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சொத்து இருக்கிறதுனால ஐயோ சொத்துக்கு இது எங்கிட்ட நீ விட்டுறா, நான் விட்டு போயிடுவேன், நான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் போயின்னு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லையா? இதுக்கு ஒரு எண்டு கார்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயம் எல்லாமே வருங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போகணும். உதாரணத்துக்கு நம்ம மல்லியை பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, எனக்கு இந்த வீட்டில் நான் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அந்த வேலையை முடிக்காமல் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், யாருக்கு எந்த தொந்தரவும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக அந்த வீட்டிலே இருக்காங்க. அவங்களோட வேலையை முடிச்சு தந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் போதுங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு. ஏன்னா நாம் ஒரு குடும்பத்துக்கு கடமைப்பட்டு இருக்கணும்னா அந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நம்ம மல்லிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. மல்லியை பொறுத்த வரைக்கும் வெண்பாவை தான் பொண்ணை பார்த்துன்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட பொண்ணு எங்கேயும் போகக்கூடாது, தனக்கு பிடிச்ச விஜய் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்பா பிள்ளையை பிரிச்ச பாவம் யாருக்கும் வரக்கூடாது. நாம் என்ன காரணத்துக்கு கொண்டு ஒரு 2 பேர் பிரியத்துக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக தாங்க இருக்குது. சரி இருக்கட்டும், என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் கண்குள்ளிர. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஆனந்தம் அப்படியே மேலும் மேலும் பறந்துட்டு விருந்துட்டு போயினே இருக்குங்க. சரி, இது ஒரு பக்கம் போகட்டும்டா, இதுக்கு மேலே பிரச்சனைன்றதே இல்லையா? எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி அதை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்றதில் தான் எல்லாமே ஒழிஞ்சிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி சீக்ரெட்டாக உடைக்க போகிறோம், என்ன விஷயம் பண்ணி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு 4-5 ஷார்ட்கட் இருக்குங்க. ஒன்று, அடுத்தவனை அடித்து பிடிச்சி அவங்ககிட்ட பிடுங்கி மேலே போயிடலாம். இன்னொன்று, ஒன்றுமே தெரியாமல் லக்கில் அடிச்சுன்னு வந்துடலாம். இப்படி ஒன்று. இன்னொன்று வந்து திருட்டு தான். இன்னொன்று உழைப்பு. ஒழிச்சு வர்றவன் அவன் சொத்தே போனாலும் திரும்ப அதை எடுத்துவான்.
அதே ஒருத்தனை ஏமாற்றி ஆட்டியே போடுறவன் அவனுக்கு என்றைக்கு இருந்தாலும் அந்த பாவ கணக்கு அவன் குடும்பத்துக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி பண்ணுறது வந்து திருட்டு கணக்கு. இந்த திருட்டு கணக்குனால அவங்க முன்னேறுவாங்களான்னு நினைக்கிறான். எனக்கு பிஸ்னஸில் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பிஸ்னஸில் ஒரு மயிரும் தெரியாது. கனடா போயிட்டு கனடாவில் எல்லாமே லாஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்தால் கடங்காரம் தொல்லை தாங்க முடியல தான் வீட்டுக்கு பயந்துன்னு ஒழிஞ்சுன்னு இருக்காங்க இங்கே. அப்படிப்பட்ட நம்ம ராஜேஸ்வரி கம்பெனி அங்கே ரன் பண்ண போகிறாங்க. அந்த காசெல்லாம் எடுத்து கடத்தை அடிச்சுட்டு திரும்பவும் எதனா ஒரு லாஸ் ஆகிட்டு திரும்பவும் முழிக்க தான் போகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் வெள்ளை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, see you.